அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பலஸ்தீன் மீட்பு போர் 304வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 304வது நாளை பற்றி செய்திகளை போடுகின்ற எல்லா ஊடகங்களும், அவை பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ட்ரோ என்று சொல்லக்கூடிய அறிமுகத்தோடு ஆரம்பிக்கின்றன. 304 நாட்கள் ஆகின்றன. இருந்தாலும் ஹமாஸ் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உலக மகா அதிசயம். எப்படிப்பட்ட ஒரு படையின் கீழ்? தெஹ்ரானில் சென்று நாங்கள் இஸ்மாயில் ஹனயாவையே கொலை செய்ய முடியும் என்று காட்டுகின்ற ஒரு படை, காசாவில் 304 நாட்களாக பிணங்களை அப்பாவிகளை பிணங்களாக குவித்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை பிணங்களாக அள்ளி சென்று கொண்டிருக்கிறது. உணவு தண்ணீர் அத்தனையுமே கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலும், கிடைக்காமல் செய்த நிலையிலும், லெனின்கிராட் பிரின்சிபிள் என்று சொல்லுகின்ற பட்டினி போட்டு சாவடிக்கின்ற அந்த கொள்கையை கடைபிடித்த பிறகும் அந்த மக்களும் உறுதியில் நிலையுலையவில்லை. அந்த மக்கள் நின்று அந்த போராளிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். போராளிகளும் எப்படித்தான் இத்தனை நாட்கள் தாக்கு பிடிக்கிறார்கள், வீரியமுடன் தாக்குகிறார்கள். நேற்று அண்டி மயங்கர நேரத்தில் அஸ்கலான், இஸ்தூத் என்ற 2 இடங்களை 5 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கியதாக சேனல் 13 சொல்லுகிறது. சொல்லிவிட்டு இத்தோடு நிறுத்தவில்லை. கான் யவ்னவ் என்ற இடத்தை டெய்லி 5 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குகிறார்கள். அதை கேட்பார் இல்லை. அங்கிருந்த இராணுவத்தினருடைய வீடுகள், இராணுவத்தினருடைய ஷெல்டர் எல்லாம் அடிக்கப்படுகின்றன, ஓடுகிறார்கள். அழிக்கப்படுகின்றன என்று மிக்க வருத்தத்தோடு அந்த செய்தியை சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இவர்களெல்லாம் இராணுவத்தினர் எல்லோரும் பாதுகாப்பு தேடி பங்கருக்குள்ளால் போய்விட்டதால் இவர்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. 90 நிமிடத்துக்குள்ளால் 90 நிமிடமில்லை, செகண்ட். நான் பலமுறை திரும்ப பார்த்து விட்டேன். 90 நிமிடமா செகண்டானு? செகண்ட். 90 நிமிடங்களுக்குள்ளால் பதுங்கு குழிகளுக்கு ஓடுகின்ற அளவில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறது இஸ்ரேல். பதட்டத்தில் அப்படி இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் பதுங்குமிடங்களை சுற்றித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை. இதில் இன்னும் கேவலமான நிலை என்று சொன்னால், வரலாற்றிலே முதல் முறையாக இராணுவத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்பவர்களை செந்தூக்காக தூக்கி கொண்டு இராணுவ வண்டிகளிலே ஏற்றுவதையும், அவர்கள் அதிலிருந்து குதித்து சாடி இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்குவதையும் நேற்று வீடியோக்கள் சோசியல் மீடியா, விஷுவல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாம் நிறையவே சொல்லின. அந்த ஹெரிடிம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நாங்கள் வரமாட்டேன் என்கிறார்கள். அவருடைய தலைவர், அந்த ஹெரிடிமுடைய தலைவர் தைரியமாக வெளியே நின்று போகாதீர்கள் என்று தடுக்கிறார்கள். அவர்கள் வெள்ளையும் கருப்பும் ஆடை அணிந்தவர்களாக இராணுவத்தினுடைய முழு கவசம் பொருந்தியவர்களோடு சண்டையிடுகிறார்கள். வரலாற்றில் எங்கள் நாட்டை காப்பாற்ற நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்றவர்களை இழுத்து தூக்கி அடித்து நொறுக்கி சண்டையிடுவதை முதலில் இந்த உலகம் சந்திக்கிறது என்று நினைக்கிறேன். அதே போல நேற்று இஸ்ரேலால் முடிந்தது 2, அதாவது கான்யூனிஸில் இருந்து நுஸ்ரத் கேம்பு வரைக்கும் உள்ள எல்லா இடங்கள்லையும் கண்ணை மூடிக்கொண்டு குண்டை போட்டார்கள். அங்கிருந்து மக்கள் தெரித்து ஓடுகிறார்கள். அந்த டென்ட்டுகளை எரிப்பதற்கான குண்டுகளை போடுகிறார்கள். ஆனால் கான்யூனிஸில் நேற்று நடந்த ஆம்புஷில் 30-40 என்று 3 ஆம்புஷ்களில் இறந்திருக்கிறார்கள். 2 ஆம்புஷில் 30 ப்ளஸ் ஒரு 40. ஆக அவர்கள் ஆம்புஷ்க்கு இடையிலே சிக்கிக்கொண்டு அழிவதைத்தான் பார்க்க முடிகிறது. டெல் ஹவா, ஒரு ஜியோனிஸ்ட் இன்ஃபென்ட்ரி என்று சொல்லக்கூடிய காலால் படை நகர்ந்து கொண்டு இருந்த இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அழைத்து செல்ல ஹெலிகாப்டர் வரவில்லை. ஹெலிகாப்டர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே பதுங்கு குழிகளுக்கு பக்கத்திலே நிற்கின்றனவோ என்னவோ தெரியவில்லை. ரஃபாவில் 7 இராணுவத்தினர் இறந்தார்கள். 7 பேர் காயம்பட்டார்கள். 2 பேர் சீரியஸாக காயம்பட்டார்கள். இப்படித்தான் இஸ்ரேலிய இராணுவம் சொல்லும். ஆனால் அங்கே நடந்திருப்பது அதை விட மிக பெரிய கோரமான நிகழ்வுகளாக இருக்கும்.
அடுத்தது அல் ஃபராஹிம் பேரிகேட்டட் ஹவுஸ் ஆஃப் ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைத்து சென்ற ஃபராஹிம் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டை அடித்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள், அத்தனை இராணுவத்தினரும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஃபாவிலே சலாட், இந்த ஈஸ்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு ஹமாஸ் ஒரு அறிக்கையை விடுகிறது. இவையெல்லாம் நான் மேலே சுட்டி காட்டுவேன், அல் ஜசீரா, சேனல் 13, யோகி அகர்நாத் ஆகியவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து ஒரு ஆன்டி பர்சனல் பாம் என்ற ஒன்றை இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்னுடைய ஆர்ம்ஸ் டிப்போவில் அவர்களுடைய ஆயுத கிடங்கில் வீசினோம். அது பற்றி தெரித்து எரிந்தது, இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது அடுத்தது காசாவில் கான்யூனிஸில் தெருவில் இறங்கி நடந்த சண்டையில் 9 இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்தார்கள். நேருக்கு நேர் சண்டை போட்டதில் எத்தனை ஹமாஸ் போராளிகள் இறந்தார்கள் என்பது கணக்கில் இல்லை, அவர்கள் எப்பொழுதும் அதை சொல்வதும் இல்லை. அடுத்தது D9 புல்டோசர் இரண்டானவற்றை 105 எண் கொண்ட அந்த மிசில் மூலம் தாக்கியிருக்கிறார்கள். அடுத்தது சைரன்ஸ் இன் ரஹீம் செட்டிலர்ஸ், அதாவது இஸ்ரேலிய இராணுவம் குடியமர்ந்திருந்த, அதாவது காசா வளாகத்துக்கு வெளியே இஸ்ரேலிய இராணுவம் குடியமர்ந்திருந்த இடங்களில் சைரன் சத்தம் கேட்டு இருக்கிறது, ஓடி இருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த 90 செகண்ட் சைரன் சத்தம் கேட்ட 90 செகண்டுகளுக்குள்ளால் பதுங்கு குழிக்குள் ஓடிக்கொள்ள வேண்டும். இதற்கு இவர்கள் இந்த இஸ்மாயில் ஹனியாவை கொலை செய்யாமலே இருந்திருக்கலாம், ஏதோ வாய்ப்பு கிடைத்தது என்று செய்துவிட்டார்கள் போலும். இப்பொழுது நத்தியானுகு ஆழமான பங்கரில் இருக்கிறாராம், அவரை எதுவும் செய்யாதாம். அந்த பீதியை அதிகமாக்குகின்ற அளவில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஈரான் நத்தியானுகு உள்ளிட்ட அந்த போர் அமைச்சர்களை தான் குறிவைக்கிறது என்று. ஆனால் போர் அமைச்சர்கள் ரொம்ப மாவீரர்களாக பங்கரில் தங்கி இருக்கிறார்கள் நத்தியானுகுவை சுற்றி என்பதாக அந்த செய்தி ஓடுகிறது. அடுத்தது யோகி ஆகர்நாத் 15 ராக்கெட்டுகள் தவறாமல் நம்மளுடைய அஸ்கலான், இஸ்தௌத் ஆகிய பகுதிகளில் வந்து விழுகின்றது, யாரும் அதை கவனிப்பதில்லை. இங்கே நான் தொடக்கத்திலே சொன்னது போல இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இழிநிலையையும் ஹமாஸ் 304 நாட்களாக நின்று வீரியமுடன் போராடுவதை ஒப்பிட்டு எழுதுகின்றவர்கள், நீ ஹமாஸை அழிப்பதற்கு என்றுதான் உள்ளே போனால், ஆனால் இப்போ அதை மிகவும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி என்று தெரியவில்லை, அவர்கள் பலமோடு நின்று சண்டையிடுகிறார்கள். ஆனால் இந்த சந்தடி 39,624 அப்பாயிகளை, பெரும்பாலும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறது. 91,467 பேரை காயப்படுத்தி இருக்கிறது. 165 பத்திரிகையாளர்களை கொலை செய்து செய்திகள் வெளிவராமல் தடுத்திருக்கிறது. 200 பல நாடுகளையும் சேர்ந்த உதவியாளர்கள், எய்டு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னார்வலர்களை கொலை செய்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு போரிலே, ஒரு பெரிய வல்லரசின் பின்னணியிலே நடக்கின்ற யுத்தத்தில் நடைபெறுகிறது. அதை கண்டுகொள்வதற்கு நாதியற்றதாக அமெரிக்காவும் இருக்கிறது. இஸ்ரேலு ஏதாவது ஒரு பிணம் விழ வேண்டும், எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அதுக்கு லட்சியம் இருப்பதாக தெரியவில்லை. இதுவரைக்கும் 600 மருத்துவர்களையும், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று இறங்கி அதனுடைய ஆயுத கிடங்கில் இருந்து அத்தனையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள். அதன் பிறகு அதில் ஒரு பகுதியை கொளுத்தி விட்டு வந்து இருக்கிறார்கள். ஆக இந்த ஹமாஸ் அடிக்கிறதுக்கு நம்ம ஆன்டி மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வானியல் தடுப்பு வழி ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கிறது என்பதை சேனல் 13 நேற்று மானங்கெட்ட கேள்வியை கேட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பீதியெல்லாம் அதிகப்படுத்துகிற அளவில் ரஷ்யாவிலிருந்து ஒரு சில செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு இராணுவ தளபதிகள் தெஹரானுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அதே போல ரஷ்யாவினுடைய கப்பலும் சைனாவுடைய கப்பலும் மெடிட்டரேனியன் சீயை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உண்மைப்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, இஸ்ரேல் இன்னும் ஆழமான பதுங்கு குழிகள்
அடங்கிக் கொள்வதற்கு பயங்கரமாக அஹ், இடம் தருகின்றன. ஹெய்ஃபா போர்ட் வழியாகத்தான் ஹிஸ்புல்லா தாக்கும் என்று எதிர்பார்க்கிறார்களாம். அதனால் ஹெய்ஃபாவில் இருப்பவர்கள் ஏற்கனவே காலியாகி போயிட்டாங்க. அதனால் ஹெய்ஃபாவில் இருப்பவர்களே உடனே நீங்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்து நாம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரைக்கு வந்தோம் என்று சொன்னால், அங்கு 466 வந்தேரிகள் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் புகுந்து அசிங்கங்களை பண்ணியிருக்கிறார்கள். வழக்கமாக இஸ்ரேலிய இராணுவம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அவர்கள் அங்கிருந்து போன பிறகு அக்ஸா பள்ளிவாசல் ஊழியர்கள் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஜெனின் நிபுலஸ் இங்கே 2 பெரிய செட்டில்மெண்ட்டுகளில் போராளிகள் குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வந்தேர்களின் குடியிருப்பில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் திருப்பி அடித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கேயும் பதுங்கு குழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெருசலத்திலும் பதுங்கு குழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி மொத்த இஸ்ரேலும் அண்டர் கிரவுண்டு கீழே போய்கொண்டு இருக்கிறது. போராளிகள் நிலத்துக்கு மேலே நின்று நன்றாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கு வருவோம் என்று சொன்னால், இப்பொழுது ஹிஸ்புல்லா தான் மெயின் தேட்டர் என்று சொல்ல வேண்டும். ஹிஸ்புல்லா அடிக்கிற அடியில் நேற்று 91வது டிவிஷன் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் அப்பர் கலீலே ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறது. அடுத்தது மெரோன் என்ற இடத்தை எரித்தே விட்டார்கள் என்று அகர்நாத் பத்திரிகையும் ஹரஸ் பத்திரிகையும் தருகின்ற தகவல்களை அல் மயாதீன் என்ற பத்திரிகையும் அல் ஜசீரா என்ற செய்தி சேனலும் நமக்கு சொல்லுகின்றன. இலியட் பேரக்ஸ் என்பதை நேற்று அடித்து துவைத்து இருக்கிறார்கள். அதில் இருந்த இராணுவத்தினர் அத்தனை பேரும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய இராணுவமும் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. காயம்பட்டவர்களை மீட்பதற்கு கூட அங்கே எந்த வாகனமும் இல்லை. 2வது அயாலட் ஹர்ஷ் என்றொரு புதிய இலக்கை தாக்கி இருக்கிறார்கள். நார்த் வெஸ்ட் ஆஃப் சஃபத் என்று சொல்லுகிறார்கள். சஃபத்தினுடைய நார்த் வெஸ்ட் தென்மேற்கு பகுதி என்று சொல்லுகிறார்கள். அதில் செவரல் வூண்டட் என்று பலர் காயமடைந்தார்கள் என்று மட்டும் இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அங்கு இருந்த அத்தனை பேருமே ஒன்றிலே காயம்பட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டார்கள் என்று ஹிஸ்புல்லா தகவல் சொல்லுகிறது. ஆக இந்த தீ அப்பர் கலீலியில் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அல் மாலிகாவில் இருந்த ஒரு மிலிட்டரி தளத்தை, ஒரு இராணுவ தளத்தை அழித்திருக்கிறார்கள். நகாரியா என்ற இடத்தில் இருந்த ஒரு இராணுவ தளத்தை அழித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா தன்னுடைய அறிக்கையில் 1194 மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு 2000க்கும் மேற்பட்டவர்களை 250வது நாளுக்குள்ளால் நாங்கள் அழித்திருக்கிறோம். இஸ்ரேல் இந்த அழிவை வெளியே சொல்வதில்லை என்று சொல்கிறார்கள். ஹிஸ்புல்லா இன்னொரு பெரிய தலைப்புச் செய்தி என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லா கிரஸ்ட் த மார் டவர் என்பதை வெப்னாக் என்ற இஸ்ரேலிய இராணுவ இணையதளம் சொல்லுகிற இஸ்ரேலிய இணையதளம், இராணுவ இணையதளம் இல்லை, இணையதளம் சொல்லுகிறது. மார் என்ற டவரை அவர்கள் அழித்து விட்டார்கள். அதில் ஸ்பை எக்யூப்மெண்ட்டிலிருந்து நிறைய இருந்தது. அந்த இடம் இப்பொழுது ஆட்களற்ற பூமியாக இருக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய திகைப்பில் ஆளாகி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லா இப்பொழுது இரவு மிட்-நைட்டில் இருந்து தான் தாக்குதலை ஆரம்பிக்கிறது. நடு இரவில் இருந்து தான் தாக்குதலை ஆரம்பித்து மறுநாள் 1 மணி வரைக்கும் தாக்குதலை தொடர்கிறது. அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கோலான் பிரிகேட்ஸ் கூலானி பிரிகேட்ஸை தாக்கி இருக்கிறார்கள். கோலான் ஹைட்ஸையும் தாக்கி இருக்கிறார்கள். ஹிரோஷிமா, அல் ஜலீல், நேற்றே சொன்னேன், பெய்த் ஹிலலும் அவர்களுடைய புதிய தாக்குதல் இலக்கில், அதாவது தாக்குதலில் சேர்த்து இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஹிரோஷிமா, ஜரியத் பேரக்ஸ், ரமீம் பேரக்ஸ் இதெல்லாம் இராணுவ பாசறைகள். ராஸ் நகூரா என்ற இராணுவ பாசறை, கிர்பத் என்ற இராணுவ பாசறை, ஜெய்புதீன் பேரக்ஸை இப்படி வழக்கமாக தாக்குகின்ற எல்லா இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு எப்படி வருகிறது என்று சொன்னால், பதுங்கு குழிக்கு ஓடுகின்றவர்கள் கையில் கிடைத்ததெல்லாம் சுருட்டி கொண்டு ஓடுகிறார்கள். இதில் இஸ்ரேலில் உள்ள வியாபாரிகள் நன்றாக கொள்ளையடிக்கிறார்கள். காரணம் பேனிக் பையிங். அவர்கள் பதட்டத்தில் கிடைப்பதெல்லாம் வாங்கிவிட வேண்டும். எத்தனை நாள் பதுங்கு குழியில் இருக்க வேண்டியது வருமோ என்று தெரியாமல் பொருட்களை வாங்குகிறார்கள். அடுத்தது வியாபாரிகள் முக்கியமான பொருட்களை ஹோர்டிங் என்று சொல்லக்கூடிய பதுக்கலில் கொண்டு போய் விடுகிறார்கள். அடுத்தது ஸ்பைரலிங் பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய
விலைகள் எக்கச்சக்கமாக விலையேற்றம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் மொத்தத்தில் ஒரு பதட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நமக்கு தெரிந்து இந்த இவர்கள் தங்களுடைய தாக்குதலை எந்த அளவுக்கு காலதாமதப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு சொல்லாத கொல்லாத ஒரு போர் அந்த மக்களுடைய சஞ்சலத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜூலை 31 இஸ்மாயில் ஹனையா ஷஹீதான அந்த நாளிலிருந்து இன்றளவும் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் நித்தம் தாக்குதல், ஒவ்வொரு நொடியும் தாக்குதல் நடந்து விட்டதாகவும் அந்த தாக்குதல் அவர்கள் அழிந்து விட்டதாகவும் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஹவுத்திஸ் 4 கப்பல்களை நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லுகிறார்கள். உயிர் பெற்றவர்களாக அவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஹைஃபாவிலும் இலியட்டிலும் இதே தாக்குதலை இவர்கள் ஹவுத்திஸ் தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் உணவு, அதாவது ஃபுட் ஹேண்ட்லிங் பார்ட்டு தான் இவங்க இப்போ இது பண்ணுறாங்க. எப்படி காசாவில் நாங்கள் பட்டினி போட்டு கொள்வோம் என்று இவர்கள் இறங்கி இருக்கிறார்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை இப்பொழுது ஹிஸ்புல்லா கடைபிடிப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதாவது 75% உணவு தானியங்களை இறக்குமதி செய்கின்ற இறங்குகின்ற அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த இடங்களை குறிவைத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஒரு செயற்கை உணவு தட்டுப்பாடு இஸ்ரேலில் ஏற்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இவர்களுக்கு விவசாய வளம் தருகின்ற நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டது. லட்சக்கணக்கான துமுஸ் அல்லது ஹெக்டேர்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் எங்களுடைய எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா ஆலைகளும் ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்களும் அங்கே இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அடுத்தவன் இடத்த பிடிச்சி அதில் விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வருமானம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் டெல்லவியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே டெல்லவியில் ஓப்பன் இதில் நம்ம பிச்சை எடுக்கலன்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா பதுங்கு குழிக்கு 90 செகண்டில் போயிடணும். அதாவது 1.5 நிமிடத்தில் அங்கே நீங்கள் சென்று சேர வேண்டும் சைரன் கேட்டவுடன் என்ற பீதியோடும் பதட்டத்தோடும் மிக கேவலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சிரியாவில் ஈராக்கில் இருந்து இஸ்ரேலிய படைகள் இப்போ கப்பலை நிறைய அனுப்பினாங்கிறான். ஆனால் ஈராக்கில் இருந்து வெளியே போகும்னு சொல்லி படைகளை தயார் பண்ணி கொண்டிருப்பதாகவும் ஈராக் விடுதலை அடையும் போல தெரிகிறது. ஆனால் இவர்கள் பம்மாத்துக்காரர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் போவது போல காட்டிக்கொள்வார்கள், ஆனால் போக மாட்டார்கள். அடுத்தது ஈராக்கி ஹாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை தாக்கி இருக்கு. ஈராக்கில் உள்ள ஹாஜி ஒருவர் சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜை முடித்து கொண்டு இஸ்மாயில் ஹனாவோட மரணத்தை பற்றி பேசி கொண்டு இருந்தாராம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. உடனே கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ இஸ்மாயில் ஹனையா போன்றவர்கள் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் பயம் என்று இல்லை, அதைவிட அதிகமாக சவுதி அரேபியா போன்றவர்களுக்கு பயமாக இருக்கிறது. இங்கிருந்து பல தூதர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு. ஆனால் ஈரான் சொல்லிவிட்டது, பழிக்கு பழி வாங்க உரிமையை விட்டால் மீண்டும் தாக்கி கொண்டே இருப்பார்கள் என்று. அடுத்தது ஒரு பெரிய பொருளாதார செய்தி என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் இப்போ சவுதியில் கூட மன்னர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்காவின் பக்கமும் நிற்கிறார்கள். மக்கள் யாரும் வெஸ்டர்ன் பிராண்ட்ஸை வாங்குறதில்லை. கிரேட்டஸ்ட் பையர்ஸ். ஏதாவது பிராண்டட் ஐட்டம்னு சொன்னால் பணத்தை தூக்கி போட்டுட்டு விலையை கேட்காமல் வாங்கிட்டு போகிற மக்கள் இப்பொழுது அதை வாங்குவதில்லை. அதனால் மெனி வெஸ்டர்ன் பிராண்டுகளை, அதாவது மேற்கத்திய பொருட்களை விற்று கொண்டிருந்தவர்கள் பெரிய நஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சிறு சிறு வியாபாரங்கள் முஸ்லீம்கள் தயாரிக்கின்ற பொருட்களை வாங்கி அப்படி விற்று அப்படி கதையை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கிரேட்டர் முஸ்லீம் பாய்காட் ஆஃப் வெஸ்டர்ன் பிராண்ட்ஸ். மேலை நாட்டு பொருட்களை முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக, எனக்கு தெரிஞ்ச யூதர்களே இப்போ வாங்குறது இல்லை. அதே போல உலகெங்கும் உள்ள மக்களும் இஸ்ரேலிய பொருட்கள் என்று சொன்னால் அமெரிக்கா உதவி செய்கின்ற இஸ்ரேலிய பொருட்கள், இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற அமெரிக்காவின் பொருட்கள் இதையெல்லாம் வாங்காமல் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு பெரிய சூழ்நிலையை நோக்கி, புது புது யுக்திகளை நோக்கி, யுத்தங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். இவற்றையெல்லாம் விவரமாக இந்த சேனல்களில் சொல்ல முடியாதவற்றையும் வைகரை வெளிச்சம் மாத இதழில் தந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து படித்து வாருங்கள், சந்தா கேட்டுங்கள். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.